முறை அந்த சுமந்திரன் பரிதாபமான முறையில அந்த நிகழ்வில, அதாவது சாதாரண மக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தில, அரங்கத்தில, அதுவும் 21வது, நீங்க முன் வரிசையில இருந்து பார்த்தா தெரியும், 21வது வரிசையில அந்த யூரோல்ல அமர்ந்திருந்தாரோ அமர்த்தப்பட்டாரோ தெரியல. அண்மையில கஜேந்திரகுமார் தரப்பு கூட வந்து தமிழக முதலமைச்சரை சந்திச்ச வேளையில கூட இந்த சுமந்திரன் ஐக்கிய ராஜ்யத்தின் ஊடாக செய்கிற இந்த கூத்துக்கள் பிரவர்த்தனங்கள் கூட முதலமைச்சருக்கு முன்னால கூறியிருக்கு. அந்த கடிதத்தை தமிழக முதலமைச்சர் எழுதினது, அதுக்காக கஜேந்திரகுமார் தரப்பு மேற்கொண்ட முயற்சிகளை எல்லாம் நான் வரவேற்கிறேன். ஸ்ரீதரன் சேருக்கு அந்த உணர்வுகளும் எண்ணங்களும் இருந்தாலும் இங்க சுமந்திரன் கடிவாளம் போட்டு தடுத்து விடுவேன். ஈழத்தமிழற்ற விஷயத்துல தான் ஒரு அழுத்தம் கொடுக்கணும் இந்திய அரசுக்கு என்ற அடிப்படையில் தான் அவர் அந்த கடிதத்தை எழுதினார். இலங்கையினுடைய உளவுத்துறை இந்த பேச்சாளராக இருந்தால் சுமந்திரன் அந்த பேட்டியை வரைக்கும். உண்மையில கட்சியால ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதரனுக்கு இந்த தலைமைத்துவம் போய்விடக்கூடாதுதான் இவ்வளவு வெட்டு கொத்துக்களை இன்னைக்கு சுமந்திரன் அரங்கேற்று இவருக்கு அழைப்பு விட்டிருந்தால் இவர் பேட்டியை காட்டிக்கிட்டு அங்க போயிட்டு பொங்கக்கூடிய ஆளு. ஏனென்றால் அனுராவோட சிவப்பு சட்டையை போட்டு தோல்ல கை போட்டால் தான் மேதிரத்து. இவர்தானே எங்கட தமிழக பகுதியில் எல்லாம் ஜேவிபிக்கு விலை விரிச்சு பாதம் போட்டு மேற்போட்டு கொடுத்தவர். எப்படி தமிழ் மக்களுக்குள்ள ஊடுருவி வேலை செய்வோம். வேலை இவரை அழைச்சிருந்தால் இவரும் அனுராவோட சேர்ந்து சில உலக பலாரியில் அந்த ரோட்ல அரக்காட்சியோட நடந்திருப்பார். சரி, நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. மாபெரும் சிங்க பியாஜியோ கண்காட்சி இம்மாதம் 23, 24, 25 தேதிகளில் யாழ் முற்றவெளி மைதானத்தில். சிங்க இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் தாயகத்தைச் சேர்ந்த, தற்போது தமிழகத்தில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதுரிமைகள் செயற்பாட்டாளர் சன்மாஸ்டர் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழர், உங்களுக்கும் உலக தமிழர்களுக்கும். கடந்த ஒரு சில வருடங்களாக தமிழக அரசின் சார்பில் அயலக மகாநாடு என்கின்ற ஒரு திட்டமிடப்பட்ட மகாநாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கடந்த வருடமும் இடம்பெற்றிருந்தது, அதற்கு முந்தைய வருடமும் இடம்பெற்றிருந்தது, தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பெடுத்த பின்னர் அந்த மகாநாடு இப்போது நடந்து முடித்திருக்கின்றது. அந்த மகாநாட்டு சூழ்நிலை அல்லது அந்த மகாநாட்டின் அழைப்பாளர்கள் யார் யார், அந்த மகாநாட்டின் தன்மை எப்படி இருக்கின்றது? நல்லது தமிழரசு. இப்ப ஒவ்வொரு வருடமும் நான் நினைக்கிறேன் திமுகவுடைய அண்மையில வந்த ஆட்சிக்கு பிறகு தமிழகத்தினுடைய தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில இந்த அயலக தமிழர் மாநாடு கடந்த சில வருடங்களாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில இந்த தை மாசம் 11ஆம் தேதி 12ஆம் தேதி இந்த மாநாடு சென்னையில நந்தம்பாக்கம் என்ற மாபெரும் மண்டபத்தில, அந்த உலக வர்த்தக மையத்தினுடைய மண்டபத்தில தான் இந்த நிகழ்ச்சி நடந்தது. இதுல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நான் நினைக்கிறேன் ஒரு 50க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருந்து அரசியல் பிற்புலம் கொண்டவர்கள், வணிக பிற்புலம் கொண்டவர்கள், கலை இலக்கிய பின்னணியை கொண்டவர்கள், சிவில் சமூகத்தினர், குறிப்பாக தமிழகத்திலே இருந்து புலம்பெயர் தேசங்களுக்கு போனவர்கள், உலகம் உள்ளா இருக்கக்கூடிய தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல இந்தியாவுடைய பூர்வீகமாக கொண்ட தமிழர்கள் எங்கட இலங்கைத்தீவில, குறிப்பாக எங்கட மலையத்தில் இருக்கக்கூடிய எங்கட தலைவர்களும், வடக்கு கிழக்கை சேர்ந்த ஒரு சில தலைவர்களும் சிவில் சமூகத்தினரும் இந்த நிகழ்வில பங்கெடுத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வு என்னுடைய தன்மை என்றைக்க இது ஒரு அரசியலுக்கு அப்பால் ஒரு பண்பாட்டு நிகழ்வாகத்தான் அவர்கள் அதனுடைய கருப்பு, நீங்க அதனுடைய அழைப்புதல், அவர்களுடைய அறைகூவல், அதில எல்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும். அது ஒரு பண்பாட்டு நிகழ்வாகத்தான் தமிழக அரசு, குறிப்பாக அயலக துறை அமைச்சு அதை வெளியிட்டிருக்கிறார்கள். அதனுடைய அழைப்புதல்ல கூட நீங்கள் பார்த்திருக்கலாம். அதுல அவைகள் தெளிவாகவே சொல்லினோம், உலகத் தமிழர்களுக்கு இது ஒரு பெருமை தரும் மேடை என்ற மாதிரி தான் சொல்லப்படுது. உலகத் தமிழர்களின் பெருமை தரும் மேடை என்றும், பண்பாட்டு அழகும் புதுமைகள் கொண்டதாக அதை வடிவமைச்சிருக்கிறார்கள். அதாவது பண்பாட்டு அழகும் புதுமையின் சக்தியும் ஒன்று சேரும் ஒரு பெருவிழா மாதிரித்தான் அவர்கள் சொல்லினோம். நான் பார்க்கிற இதனுடைய உள்ளடக்கத்தை ஒரு கலை அல்ல தமிழ், ஒரு மொழி அல்லாட்டிக்கு கலை அல்லாட்டிக்கு பண்பாடு அல்லாட்டிக்கு
எல்லா தமிழர்களும் ஒரு புள்ளியில ஒரு பண்பாட்டுக்காக ஒன்று கூறுற ஒரு கலாச்சார விழாவாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். அதில் பல தலைவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஈழத்தமிழர்கள் சார்பில் சுமந்திரன் அவர்களும் அதில் பங்கு பெற்றிருந்தார். அதில் ஏனைய திரும்ப கேட்கணுமா சார்? அதில் யார் யார் அழைக்கப்பட்டிருந்தார்கள்? ஈழத்தமிழர்கள் சார்பில் யார் அழைக்கப்பட்டிருந்தார்கள்? சுமந்திரன் கலந்து கொண்டதாக இலங்கையின் பத்திரிகைகள் சில செய்தி வெளியிட்டிருந்தன. அந்த மகாநாட்டில் ஈழத்தமிழர்கள் யார்பில் பிரதிநிதித்துவப்படுத்தியவர்கள் யார்? உண்மையில இந்த மாநாட்டில மரியகத்தில் இருந்து முன்னாள் கல்வி அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். முன்னாள் மாகாண சபையினுடைய மாகாண ஆளுநராக இருந்த செந்தில் தொண்டமானவர்கள் கலந்து கொண்டிருந்தார். அவர் ஏற்கனவே இவர்கள் 2 பேரும் கடந்த 2025 நிகழ்விலையும் அயலக தமிழர் மாநாட்டில் பங்கேற்றிருந்தார்கள். அதே போல சுமந்திரனும் அவர் எப்படி அவரை அழைச்சிருந்தார்களோ அல்ல அழைக்கையிலோ தெரியல, அவரும் இந்த நிகழ்வில கலந்து கொண்டிருந்ததாக எங்கட வடக்கு கிழக்கில் இருந்த ஒரு சிவில் சமூக பிரதிநிதி எனக்கு தொலைபேசி மூலம் அறிய தந்திருந்தார். நானும் ஊடகங்கள்ல சில சமூக வலைத்தளங்கள்ல அவற்றை ஒளிப்படுத்த பார்த்த போது உண்மையில ஒரு பரிதாபமாகத்தான் இருந்தது. ஏனென்றால் இவர் அழைக்கப்பட்டாரோ அல்ல அழைக்கப்படையிலோ தெரியல. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் தமிழரசு, கடந்த 2025ஆம் ஆண்டு நடந்த அயலக தமிழர் மாநாட்டுல அவர் சாணக்கியன் சுமந்திரன் எல்லாம் பார்வையாளர் வரிசையில், அதாவது நிகழ்வு நடக்கிற அந்த முன்வரிசையிலேயே பார்வையாளர் அரங்கத்தில இருந்ததோட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களோட செல்வி எல்லாம் எடுத்து பெரிய அளவில் கூடி மகிழ்ந்தார்கள். அந்த காட்சிகளை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். யார் காட்சிப்பட்டதோ தெரியல. இந்த முறை அந்த சுமந்திரன் பரிதாபமான முறையில அந்த நிகழ்வுல, அதாவது சாதாரண மக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தில அரங்கத்தில, அதுவும் 21வது, நீங்க முன் வரிசையில இருந்து பார்த்தா தெரியும், 21வது வரிசையில அந்த யூரோல்ல அமர்ந்திருந்தாரோ அமர்த்தப்பட்டாரோ தெரியல. யாருமே கண்டுகொள்ள தமிழக அரசனுடைய இந்த விழாவில் இது கலாச்சார ரீதியான ஒரு பண்பாட்டு விழா, அரசியல கப்பால ஒரு பண்பாட்டு விழாண்டாலும் ஒரு பண்பாட்டின் அடிப்படையிலேயாவது வடக்கு கிழக்குல இருந்து வந்த ஒரு பிரதிநிதி என்ற அடிப்படையில், ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில, அல்ல தமிழரசு கட்சியினுடைய ஒரு பதில் தலைவர் என்ற அடிப்படையில, பதில் பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையிலேயாவது அவருக்கு உரிய இடத்தை இன்னும் கொஞ்சம் வழங்கி இருக்கலாம் என்று கூட நான் கூட யோசிக்கிறேன். ஆனா ஒருவேளையில இவருடைய துரோகங்கள், ஏனென்றால் தமிழகம் இப்ப ஈழத்துக்கும் தமிழகத்துக்குமான தொடர்புன்றது உங்களுக்கு தெரியும். ஊடக ரீதியாக, அரசியல் ரீதியாக, கலாச்சார ரீதியாக ஒரு இருவழி தொடர்புன்றது இன்றைக்கு இந்த நவீன தொடர்பாடல் வசதி இருக்கேக்க, ஒரு வலுவான தொடர்பாடல்ல இருக்கேக்க, அண்மையில கஜேந்திரகுமார் தரப்பு கூட தமிழக முதலமைச்சரை சந்திச்ச வேளையில கூட இந்த சுமந்திரன் ஐக்கிய ராஜ்யத்தின் ஊடாக செய்கிற இந்த கூத்துக்கள் துருவத்தனங்கள் கூட முதலமைச்சருக்கு முன்னால கூறியிருக்கலாம். அப்ப இந்த அடிப்படையில் என்று தெரியல, இவர் முன்னிலைப்படுத்தப்படையில இந்த நிகழ்வில் என்றது ஒரு ஒரு வெளிப்படையான உண்மை. ஏனென்றால் அவர் அந்த அமர்ந்திருந்த அந்த நிகழ்வு நடந்த இடத்தில் இருந்தே எனக்கு கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஒரு சிவில் செயற்பாட்டாளர் சொன்னார், ஒரு பரிதாபமான நிலைமையில தான் இந்த ஆள் இருக்கிறார் என்றும், அந்த 11ஆம் தேதி நிகழ்வுக்கு வந்தவர் ஆனா 12ஆம் தேதிக்கு விரைவில் என்ற மாதிரி சொன்னார். ஏனென்றால் அவரை கண்டுகொள்ளி, இந்த நிகழ்வினுடைய ஏற்பாட்டு குழு அவரை கண்டுகொள்ளல என்றதை அந்த விழாவில தான் பார்த்தேன் என்றதை அவர் கண்கண்ட சாட்சியாக என்கிட்ட பதிவு செய்தார். ஆனால் கடந்த வருடம் ஸ்ரீதரன் அவர்களுக்கு 2வது வரிசை வழங்கப்பட்டது, மேடையிலே சில விடயங்கள் வழங்கப்படவில்லை என்று கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் ஒரு பதில் செயலாளர் என்று கூறிக்கொள்ளக்கூடியவர், ஒரு ஜனாதிபதி சட்டத்திரணி என்று கூறக்கூடியவர், அவர் கட்சிக்குள் அதனை முறையாக பெறாது விட்டாலும் இப்போது வரைக்கும் அவர்தான் பதில் செயலாளராக இருக்கின்றார். அப்படிப்பட்டவருக்கு நடந்த இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தமிழகத்தில இப்ப உங்களுக்கு தெரியும் தமிழரசு என்னென்றால், கடந்த காலத்துல 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நேரத்துல அரசியல் கட்சிகள் தடம் மாறி இருக்கலாம். நான் வெளிப்படையாகவே சொல்றேன், இந்த மண்ணில் இருந்து அரசியல் கட்சிகள், அது ஆளுங்கட்சியா இருக்கலாம், இப்ப ஆளுங்கட்சி தடம் மாறி இருக்கலாம். எதிர்கட்சியா இருந்த அதிமுக கூட ஒரு வலிமையான ஒரு மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்காம தன்னுடைய கவனம் செலுத்தாம இருந்திருக்கலாம். இவ்வாறு எல்லா கட்சிகளுமே அவர்களுடைய நிகழ்ச்சிகள் ஒரு வேளையில தடம் மாறி இருக்கலாம். ஆனால் தமிழக மக்கள் ஈழத்தமிழற்ற விடுதலை போராட்டத்தில நேர்த்தியானவர்கள், கூர்மையானவர்கள், அர்ப்பணிப்போடு இருக்கிறார்கள் என்றதுக்கு ஒரு நீதிபதி உட்பட தமிழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் பல 100 பேர் மண்டை உடைக்கப்பட்டு இரத்தத்தோட தோன்றிய காட்சி முள்ளிவாய்க்கால் நேரத்துல பார்த்திருப்போம். 18 பேர் இந்த மண்ணிலே எங்களுக்காக தீக்குளிச்சு மாண்டாரு.
இந்த ஈரான்ல 3000க்கும் மேற்பட்ட மக்கள் செத்து மடியணுன்றதுக்காக தமிழ்நாட்டில உள்ள யாருமே தீர்க்குளிக்க, தமிழகத்தில் உள்ள ஒரு முஸ்லீம் தீர்க்குளிக்க. ஆனால் தமிழகத்துல 18 பேர்ல ஒரு ஆள் முஸ்லீமா, அதுல காங்கிரஸ்காரர் இருக்கிறார், தேமுதிக இருக்கலாம், கட்சி சார்ந்தவர்கள் கூட இருக்கிறார். நான் என்ன சொல்ல வாரேன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் சிவில் அமைப்புகளும் தடம் மாறாம ஈழத்தமிழக விடுதலை போராட்டத்தில ஒரு நேர்மையாகத்தான் அவர்களுடைய செயற்பாடு இருக்குது, ஊடகங்களுடைய வகிவாகம் கூட. ஆனால் அரசியல் கட்சிகள் இப்ப எங்களோட தாயகத்தில குறிப்பாக முள்ளிவாய்க்காலுக்கு பின்னுக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய அசைவுகளையும் தமிழகத்தின் ஊடகங்களும் தமிழகத்தினுடைய தலைவர்களும் கூர்ந்து கவனிக்கிறார்கள். அவர்களுடைய கடுமையான பணிச்சுமை, அவர்களுடைய அன்றாட அரசியல் வேலை திட்டங்களை கடந்து ஈழத்தினுடைய ஒவ்வொரு அசைவுகளும் இவர்கள் கவனிக்கிறார்கள். அது குறித்த இவர்களுக்கான சிறப்பு ரிப்போர்ட்டுகளை கூட அவர்கள் வேற சில சோசியல்களால் எடுக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். அப்ப அந்த அடிப்படையில சுமந்திரன் நான் கடந்த முறை இப்ப ஸ்ரீதரன் சேருக்கு இந்த முறை அழைக்கப்பட்ட மாதிரி நான் கேள்விப்படையில்லை. அவருக்கு அழைப்பு வந்ததோ வரையில்லைன்றதை இன்னும் உறுதி செய்யப்படையில்லை. ஆனால் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொருவரைத்தான் அதில் அழைக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல போனால் அதற்கு முந்தைய வருடம் சுமந்திரன் அழைக்கப்பட்டார், கடந்த வருடம் ஸ்ரீதரன் அழைக்கப்பட்டார். ஆனால் கஜேந்திரகுமார் அழைக்கப்பட்டதாக கூறப்பட்டது, ஆனால் முறையான அழைப்பு அவருடைய கைகளுக்கு கிடைக்கவில்லை என்று கூறப்பட்டது. நிச்சயமாக இருக்கலாம். இது தமிழக அரசு கூட வடக்கு கிழக்குல இப்ப நீங்கள் அன்றைக்கு முதலமைச்சர் இலங்கை தமிழர் என்றுதான் அந்த மேடையில விழிக்கிறார். நீங்க பார்த்தா தெரியும், இந்திய பிரதமருக்கு அவர் எழுதின கடிதத்துல இலங்கை தமிழர் இருக்கார அரசு அவர் அந்த 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 கடிதத்தை நாங்கள் வரவேற்கிறோம். திம்பு கோட்பாட்டின் அடிப்படையில தமிழற்ற அரசியல் அபிலாசைகள் பூர்த்தி செய்யப்படணும், இலங்கையில் ஏற்பட்ட இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பின்னுக்கு புதிய ஒரு சட்ட வரைவு விரைக்க அது தமிழர்களுக்கு மிக ஆபத்தாக இருக்கும் என்றத திம்பு கோட்பாட்டின் அடிப்படையில தமிழர் தாயகத்தை வலியுறுத்தி தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில ஒரு தீர்வு காணப்படணும் என்று அந்த கடிதத்தை தமிழக முதலமைச்சர் எழுதினது. அதுக்காக கஜேந்திரகுமார் தரப்பு மேற்கொண்ட முயற்சிகளை எல்லாம் நான் வரவேற்கிறேன். உண்மையில இது இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்க வேண்டியது நாடாளுமன்ற குழு தலைவர் என்ற அடிப்படையில ஸ்ரீதரன் சேர். ஆனா ஸ்ரீதரன் சேருக்கு அந்த உணர்வுகளும் எண்ணங்களும் இருந்தாலும் இங்க சுமந்திரன் கடிவாளம் போட்டு தடுத்து விடுவார். ஸ்ரீதரன் சேர் தன்னுடைய ஏனைய 7 நாடாளுமன்ற உறுப்பினரோட வந்து தமிழக முதலமைச்சரை சந்திச்சு இந்த அழுத்தங்களை கொடுக்கறதுக்கு அவர் இதயத்தால முடிவெடுத்தாலும் அவற்றை மூல வேலை செய்தாலும் அதுக்கு சுமந்திரன் ஒருபோதும் விடார். அப்ப இந்த அடிப்படையில ஒரு சிறு பொறியாக இருந்துட்டு ஒரு சிறு குழுவாக வந்து தன்னிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற பிணைத்துவத்தை வச்சுட்டு தான் கஜேந்திரகுமார் வந்து முதலமைச்சருக்கு இந்த அழுத்தம் கொடுத்ததின் அடிப்படையில தான் உண்மையில அந்த 20 நிமிட சந்திப்பு தான் தமிழக முதலமைச்சர் இந்த மாநாட்டுக்கு முதல் நாள் கடிதம் எழுதுற அந்த அந்த நிலவை அவருக்கு உருவாக்குறது. ஏனென்றால் உலகத் தமிழர்கள் எல்லாரையும் நான் ஒரு புள்ளியில கூட்டியிருக்கிறேன். இந்த இடத்துல இலங்கை தமிழற்ற ஈழத்தமிழற்ற விஷயத்துல தான் ஒரு அழுத்தம் கொடுக்கணும் இந்திய அரசுக்கு என்ற அடிப்படையில தான் அவர் அந்த கடிதத்தை எழுதினார். ஆனா அந்த கடிதத்துல அவர் ஈழத்தமிழர் என்று விழித்துக் கொள்ள இல்லை. இதுக்கு நாங்களும் ஒரு காரணம் என்னென்றா, எங்களை நாங்கள் எத்தனை பேர் ஈழத்தமிழர்கள் என்று சொல்றோம். நீங்கள் பார்த்தா தெரியும், தமிழரசு இப்ப மியன்மார்ல படுகொலை செய்யப்பட்டிருந்தால் மியன்மார்ல இடம்பெற்ற அந்த மியன்மார்ல முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த பகுதியில அல்ல அவர்களுக்காக நடந்த அந்த அவலங்கள் குறித்து வார அறிக்கைகள் எல்லா விடயங்களுமே ஐநாவில மனித உரிமை ஆணையத்தில அவர்களுடைய பிரதேசத்தால் தான் அடையாளப்படுத்தப்படுது. சர்வதேச சமூகம் அவர்களுடைய பகுதியை ரக்கிங் ஸ்டேட் என்று தான் சொல்லுது. ஆனா எங்கட பகுதியை சர்வதேச சமூகம் சொல்ல தமிழக முதலமைச்சரின் சொல்ல என்றால் அதுக்கு நாங்களும் ஒரு காரணம். ஏனென்றால் நாங்கள் எங்க இருந்து வாரீங்கன்னா இலங்கையில இருந்து தான் சொல்றோம் ஏர்போர்ட். அப்ப நாங்கள் எங்களை ஒரு நாங்கள் எங்களோட தாயகத்தை ஏற்றுக்கொண்டு உள்ளத்தால உதட்டால நாங்கள் ஈழத்தமிழர்கள் என்று விழித்துக் கொள்ளேக்கதான் எங்கட வடிவங்களிலே நாங்கள் இலங்கை தமிழர் என்று எழுதியிருக்க, எங்களை நாங்கள் இலங்கை தமிழர்கள் என்று அழைக்க தமிழகம் முதலமைச்சர் கடிதத்திலேயோ அல்லாட்டி ஐநாவினுடைய அறிக்கையிலேயோ இலங்கை என்றுதான் வரும். அதுக்கு நாங்களும் பொறுப்பு கூறோம். அப்ப அந்த அடிப்படையில உங்களோட கேள்விக்கு நான் இப்பதான் வாரன் மன்னிக்கோணும். கடந்த முறை உண்மையில ஸ்ரீதரன் சேர் அழைக்கப்பட்டிருந்தனர். ஸ்ரீதரன் சேருக்கான முக்கியத்துவம் சரியான முறையில கொடுக்கப்பட்டதெல்லாம் சுமந்திரனால ஜீரடிக்க இல்லாம போனது. அதுல ஸ்ரீதரன் சேருடைய பயணத்தில கூட நடந்த தடைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். 2024 நினைக்கிறேன் ஸ்ரீதரன் சேர் புதிய தலைவராக தெரிவு செய்யறதுக்கான அந்த கட்சியினுடைய ஆணை வழங்கப்படுகிறது. அந்த ஆணைக்கு அமைய ஸ்ரீதரன் சேரோட சேர்ந்து நான் பணியாற்ற தயார் என்று சொல்லி திருவோணமலையில வச்சு சுமந்திரன் சொல்லுது.
2025 ஸ்ரீதரன் சார் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அடிப்படையில அயலக தமிழர் மாநாட்டுக்கு இங்க அழைக்கப்படுற அவர் விமான நிலையத்துல தடுக்கப்பட்டதுக்கான காரணங்கள் கூட முழுமையாக சொல்லப்படாமல் அவர் பயணத்தை மேற்கொள்றதுக்கு அனுமதிக்கப்படாமல் இழுத்தடிப்பு செய்யக்க ஒரு முன்னாள் அமைச்சர்ன்றதை விட அவர் ஒரு சட்டத்திரணி என்ற அடிப்படையில ரவுகி மதுக்குள்ளே ஒரு அழுத்தமான ஒரு சட்ட ரீதியான போராட்டத்தை நடத்தி பேச வேண்டியவர்களுக்கெல்லாம் அழுத்தம் கொடுத்துத்தான் இவரை கூட்டிக்கடி இந்த மாநாட்டுக்கு வந்துட்டு திருப்பி அங்க 13ஆம் தேதி இதே மாசம் கடந்த வருஷம் 13ஆம் தேதி போய் அவர் போன அங்கே விமான நிலையத்தில் நின்று கொழும்புல கேட்கிறார், ஏன் போகும்போது என்ன தடுத்த நீங்கள் அங்க அப்படியே எந்த ஏற்பாடுகளும் இல்லை, தடுக்கிறதுக்கான எந்த ஒரு சட்ட வரையறைகளும் எழுத்து மூலம் தங்களுக்கு பெறப்படையில்லை என்ற மாதிரி சொல்லிடும். ஆனா 10ஆம் தேதி அவர்கள் தடுத்து விசாரிச்சது முழு பூசணிக்காய சோத்துக்க மறைச்ச மாதிரி அப்படியே அந்த 3 நாளைக்குள்ள அந்த விசாரணையில இரட்டடிப்பு செய்திருக்கணும் அதிகாரிகள். ஆனால் அத 19ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில ஒரு தனியார் ஊடகத்துக்கு வழங்கிய பேட்டியில கனடாவில இருந்த ஒரு குழு ஒன்று தமிழகத்துக்கு வர இருந்ததாகவும் அந்த குழுவோட ஸ்ரீதரன் ஏதோ சந்திப்பு மேற்கொள்ள இருந்ததாகவும் அது ஏதோ தடை செய்யப்பட்ட அமைப்பு அந்த அடிப்படையில தான் அதிகாரிகள் இதை தடுத்து நிறுத்ததாக தனக்கு ஏதோ தகவல் கிடைச்ச மாதிரி ஒரு ஊடக இலங்கை அரசாங்கத்தினுடைய பேச்சாளர்ன்றதை கடந்து இலங்கையினுடைய இராணுவ பேச்சாளர் போல என்றதையும் கடந்து இலங்கையினுடைய உளவுத்துறை என்ற பேச்சாளர் மாதிரி தான் சுமந்திரன் அந்த பேட்டியை உளறி கொண்டது. அதை ஸ்ரீதரன் சார் 21ஆம் தேதி இதே மாதம் கடந்த வருடம் 21ஆம் தேதி ஒரு செவ்வாய்க்கிழமை நினைக்கிற நாடாளுமன்றத்துல ஸ்ரீதரன் சார் பேசுறேன், தன்னுடைய சிறப்புரிமை மீறப்பட்டிருக்குது, சுமந்திரனை விசாரிங்க இந்த பிரச்சனையில. அதுக்குள்ள இன்னும் ஒரு முன்னாள் மாகாண சபை உறுப்பினரை இணைச்சு ஸ்ரீதரன் சார் அந்த பகிரங்கமாக அந்த குற்றச்சாட்டுகள் இருந்தவர் அந்த குற்றச்சாட்டிலேயே தன்னுடைய தமிழக பயணத்துக்கான தடைகளை ஏற்படுத்தினதுல அரசாங்கம் மட்டுமில்ல சுமந்திரன் மீதும் அந்த நம்பிக்கையை அவர் அந்த சந்தேகத்தை வெளிப்படுத்தியதோடு அந்த பேட்டியை அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார். இதே நான் உங்களை சொல்றேன் என்றால் இவ்வளவு விஷயங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் கடந்த முறை தனது தமிழக பயணத்தில தனக்கு ஏற்பட்ட இந்த நெருக்கடி குறித்து அவர் பொது வழியில மட்டுமில்லை ஊடக மத்தியில இல்லை இலங்கையின் நாடாளுமன்றத்தில பேசின இந்த விஷயங்கள் தமிழக முதலமைச்சருக்கு வந்திருக்கலாம். அல்லாட்டிக்கு தமிழகத்தில் உள்ள ஈழ ஆதரவு கட்சிகளுக்கு வந்திருக்கலாம். அவர்கள் கொண்டு போய் அதை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போய் சீர்த்திருக்கலாம். ஏனென்றால் முதலமைச்சர் இப்ப ஈழத்தமிழர்களுடைய நிலப்பாட்டுல திமுகவுக்கான தகவல் சொல்றதுக்கான பாதைகள் நிறைய இருக்கு. அதனுடைய பங்காளி கட்சிகள்ல ஈழ ஆதரவு நிலப்பாடுடைய பல கட்சிகள் இருக்கு. ஆகவே ஒரு வகையில இவர் கட்சியை கொண்டு நீதிமன்றத்தில வளர்த்தி போட்டு வார இவருக்கு என்ன முக்கியத்துவம் என்று தமிழக அரசு கருதி இருக்கலாம். அல்லாட்டிக்கு கடந்த முறை நாடாளுமன்றத்தை உறுப்பினர் ஒருவர் இங்க வந்த போது இவர் இவ்வளவு நெருக்கடி அரசாங்கத்தோட சேர்ந்து ஏற்படுத்தி இருக்கிறார் என்ற அச்சத்துல கூட இவரை கண்டுகொள்ளாம விட்டிருக்கலாம். இப்படி பல காரணங்கள் இருக்குது. எதேச்சியா நடந்த மாதிரி நான் நினைக்கிறேன். நீண்ட தேடுதலின் பின்னர் தான் இந்த முடிவினை தமிழக அரசு அல்லது தமிழக அரசின் சார்பில் இருக்கக்கூடிய புலனாய்வுத்துறையின் வழிகாட்டுதலின் பேரில் தான் எடுத்திருக்கலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் உங்களுடைய அனுபவம்? தமிழகம் இவ்வளவு ஊடகங்கள் இவ்வளவு தெளிவா இருக்கின்றதுக்கு தமிழகத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு முன்னணி புலனாய்வு பத்திரிகைன்னா 2 பத்திரிகை தான். ஒன்று ஜூனியர் வீடனும் 2வது நக்கீரன். இந்த ஜூனியர் வீடன் பத்திரிகையில கிட்டத்தட்ட நான் 20க்கும் மேற்பட்ட பேட்டிகள் கொடுத்திருந்தேன். அதுல 20 பேட்டின்னா கிட்டத்தட்ட 4-5 லட்சம் பிரதிகள் வார பத்திரிகை எடுக்கலாம். அதுல எனக்கு பேட்டி கொடுக்க வேண்டாம் என்று எங்கட வடக்கு கிழக்கில் இருந்த ஒரு அரசியல் தலைவர் உட்பட புலம்பெயர்ந்த ஒரு சில செயற்பாட்டாளர் கூட சம்பந்தப்பட்ட ஊடக நிறுவனத்துக்கு சொல்லி இருக்கிறார். ஆனால் அந்த ஊடகம் நான் எங்கட நாட்டுல இருக்க எங்கட வீட்டுல எப்படி எங்கட கேட்டு இருக்குது எங்கட வீட்டு பக்கத்துல யாருன்றதை எனக்கு சொல்றாரு. எவ்வளவு தூரம் உங்களோட புலனாய்வு கூர்மையானது என்றால் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் தமிழரசு இப்ப தமிழகத்துல இருக்கிற எல்லா ஊடகங்களையும் நான் சொல்லியிருந்தேன். ஒரு சில ஊடகங்கள் அவ்வளவு கூர்மையா இருக்கு. அதே மாதிரி 8 கோடி மக்களை கொண்ட இந்த பெரிய ஒரு தமிழக ஒரு மாநிலமா இருந்தாலும் அது ஒரு அரசுக்குரிய கட்டுமானங்களோட இவ்வளவு பெரிய மக்களை கொண்ட இந்த பெரிய தேசத்துல இத்தனை லட்சம் காவல்துறை இத்தனை ஆயிரம் உளவுத்துறை உறுப்பினர்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு அரசுக்கு எங்கட மண்ணில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களுடைய அசைவுகளும் இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள பேரினவாத சக்தியினுடைய ஒவ்வொரு அசைவுகளும் இவர்களுக்கு ஒரு மந்திரி ரிப்போர்ட்டாக இந்திய மத்திய அரசுக்கோ இல்ல தமிழக அரசுக்கோ வராம இருக்க
வாய்ப்பு இல்லை. தமிழரசு ஒவ்வொருத்தர் பற்றியும் அரைக்க வர வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட உங்களுடைய கருத்துக்களை பார்க்கின்ற போது தமிழ் தேசிய கட்சி அல்லது தமிழரசு கட்சியின் உள்ளக முரண்பாடு என்பது ஒட்டுமொத்த இனத்தினுடைய ஒரு பெரும் பின்னடைவு அல்லது அங்கீகாரத்துக்கான பெரும் இழுக்காக கூட அண்மை காலங்களில் நடைபெறுகின்ற சம்பவங்கள் எடுத்துக்காட்டாக இருக்கின்றன. 100% தமிழரசு இந்த கருத்தோட நான் ஒத்து போகிறேன் என்றால், நேற்று முன்தினம் உண்மையிலே இந்த இதே கருத்தை வேதனையோட ஒரு அரசியல் ஆய்வாளர் பதிவு செய்தவர். அவர் தமிழரசு கட்சி மீது கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிற ஒரு ஆய்வாளர், அரசியல் ஆய்வாளர், ஒரு 10 எழுத்தாளர், கட்டுரையாளர். ஆனால் அவர் என்ன சொல்றார் என்றால், மக்களால இப்ப ஏரிய மக்களால நிராகரிக்கப்பட்டிருக்க இப்ப ஒரு முழுமையான வெற்றியை இப்ப தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக அவர்களை நாங்கள் கேள்விக்குள்ளாக்காம விட்டாலும், ஆனா மக்களுடைய ஆணையை பெற்றுக் கொள்றதுல அவர்கள் இன்னுமே ஒரு தவழ்ற நிலையில தான் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு 10 வருஷத்தை கடந்தாலும் 2 நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்ததை இன்றைக்கு ஒன்றாக சுருக்கி போட்டுத்தான் ஐரோப்பாவுக்கு அவைகள் போய் நிற்கிறார்கள். என்ன சொல்லுவார் என்றால், மக்களுடைய ஆணையை பெற்றது செறிவுலையில கடந்து இப்பயும் தமிழரசு கட்சியாத்தான் இருக்கு. அப்ப முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு ஒரு காலத்தில் 22 உறுப்பினரோட இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு கழுதவேந்து கட்டரம்பாக மாறின கதையாக இன்றைக்கு 8 உறுப்பினர் என்ற அடிப்படையில வந்தாலும், இன்றைக்கும் வடக்கு கிழக்குல பெரும்பான்மையாக தமிழரசு கட்சி தான் நாடாளுமன்ற பிரதித்துவத்தை கொண்டிருக்கு. இரண்ட நாடாளுமன்ற பிரதித்துவம் அல்ல உள்ளூராட்சி இந்த தேர்தல் ஆணையர்களுக்காலதான் இந்த மக்கள் ஆணை இந்த மக்களினுடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு, வேற வழி இல்லாம. ஆனால் இப்ப தமிழரசு கட்சியின் தலைமை எந்த அடிப்படையில் இருக்கின்றால் அதில் எந்த ஜனநாயகமும் இல்லை. முழுமையாக ஒரு துரோகத்தாலதான் அது அதனுடைய வரலாறை இப்ப எழுதப்படுது. இப்ப ஏற்கனவே அது முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு அதனுடைய வரலாறை நீங்க பார்த்தா தெரியும், முழுமையாக துரோக வரலாறாத்தான் இருக்கு. இருந்தாலும் எங்களோட மக்கள் நம்பிக்கையில வைக்கிறார்கள். யாரு கண்டால் கட்சியின் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறத விட சில நபர்கள் மீது நம்பிக்கை வச்சுதான் வாக்களிக்கிறார்கள். இப்ப நீங்க மட்டக்களப்பு எடுத்தீங்க என்றால் தமிழரசு கட்சி என்று அவை வாக்கியது சிறுநீசன் சார் நேர்மையா இருப்பாரான்னு பார்த்தாரு. இப்ப நீங்கள் அதே போல இங்கால நீங்கள் யாழ் மாவட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் தமிழரசு கட்சி அவர்கள் நிராகரிச்சாலும் இன்றைக்கு 6 உறுப்பினர்கள் வர வேண்டிய இடத்துல ஒரு ஸ்ரீதரன் சேரை கொண்டு வந்தவர்கள் என்றால் குறைந்தபட்சம் அவர் சரியாக இருப்பார். முழுமையாக இல்லாட்டி குறைந்தபட்சம் இருக்கிறார்கள பரவாயில்லை என்ற அடிப்படையில் நான் கூட லங்காசிரியில உங்களுக்கு தெரியும் இதே பேட்டியில வழங்கினார், தமிழரசு கட்சிக்கு வாக்கு போட வேண்டாம் யாழ்ப்பாணத்தில், அப்படி நீங்க போடுற என்றாலும் ஸ்ரீதரன் சேருக்கு போடணும்னு சொன்னார். அதுக்காக நான் ஸ்ரீதரன் சேரை ஏற்றுக்கொண்டதான் அல்ல அவருக்கு சரியான ஆள் என்ற முடிவுக்கு நான் தெரியும். இவங்கள் சுமந்திரனோடு ஒப்பிடிக்க அவர் 100% சரியான ஆள் என்று சொல்லுவாங்க. ஆனா உண்மையில கட்சியால ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதரனிட்ட இந்த தலைமைத்துவம் போய்விடக்கூடாதுதான் இவ்வளவு வெட்டு கொத்துக்களை இன்றைக்கு சுமந்திரன் அரங்கேற்றிக்கிட்டு இருக்குது. ஏனென்றால் நீங்க நேற்று கூட இந்த ஜனாதிபதி என்னுடைய பொங்கல் விழா யாழ்ப்பாணத்தில் நடந்த இந்த பொங்கல் விழாவில உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமில்லை, நீங்க கேட்டு பாருங்க, ஸ்ரீதரன் சார் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடப்பட்டிருக்கு. ஆனா அவைகள் நிராகரிச்சது சரி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்ல உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் நிராகரிச்சது சரி. ஆனா இந்த சுமந்திரனை நிராகரிப்புக்கும் எங்களோட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் நிராகரிப்புக்கு இடையில பெரிய வித்தியாசம் இருக்கு. சுமந்திரனை நிராகரிப்பு அது வேற விதத்துலதான் நாங்கள் பார்க்கணும். ஏனென்றால் அவர் அது தன்னை கூப்பிட்டு இருந்தால் அவர் ஏற்கனவே 3 வேட்டி வாங்கி வச்சிருந்தார், 3 வேட்டி சட்டை. ஒன்று 11ஆம் தேதி 12ஆம் தேதி தமிழ்நாட்டுல கட்டணும், அதுல ஒரு வேட்டியா கட்டிட்டு அடுத்த நாள் கட்டிட்டு அவருக்கு முக்கியத்துவம் இல்லை. அடுத்த வேட்டி சேட்டையை கொண்டு போய் அனுராவோட சேர்ந்து பொங்கத்தான் அவர் நின்றவர். ஆனா அனுரா கட்சிகளை எல்லாம் புறக்கணிச்சிட்டு அவரு அது சுற்றுலாத்துறை அமைச்சாலே அவங்க ஒரு அரச விழாவா கொண்டாடிக்க எல்லா கட்சிகளையும் வேண்டாம், இலங்கையில் உள்ள எல்லா கட்சிகளையும் இல்லை கூப்பிடும். அப்ப அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ இல்லாட்டி தமிழரசு கட்சியோட கட்சிகளை பார்த்து கூப்பிடு. அவர்கள் மக்களினுடைய பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கு தான் அழைப்பு விட்டிருக்கிறார், அந்த மாகாண சபை அதில் பங்கெடுத்தபடியா அது ஆளுநர் அலுவலகம். ஆனால் இவர் அதுல சொல்ற கதையை பாருங்க, அதாவது கட்சியை தங்களுக்கு அழைப்பு விட இல்லைன்னு சொல்றேன். உண்மையிலே இவருக்கு அழைப்பு விட்டு இருந்தால் இவர் பேட்டியை கட்டிக்கிட்டு அங்க போயிட்டு பொங்கக்கூடிய ஆள். ஏனென்றால் அனுராவோட சிவப்பு சட்டையை போட்டு தோல்ல கை போட்டால் தான் மேதினத்தில் இவர் தானே எங்கட தமிழக பகுதியில எல்லாம் ஜேவிபிக்கு விலை விரிச்சு பாதை போட்டு மேற்போட்டு கொடுத்தவர். எப்படி தமிழ் மக்களுக்குள்ள ஊடுருவி வேலை செய்யணும், ஒரு மக்களுக்குள்ள ஒரு குடும்பங்களுக்குள்ள ஊடுருவுற ஆளுமை என்றது இலங்கையிலே கற்றுக்கொள்ளணும் ஜேவிபிக்கு தான்.
அவங்க அவ்வளவு தூரம் தென்னிலங்கையில ஒவ்வொரு குடும்பங்களுக்கு மூடிவித்தான் இந்த 159 உறுப்பினர்களோட வந்து இன்றைக்கு 3 பெரும்பான்மையோட ஆட்சி வச்சிருக்காரு. அப்ப இன்றைக்கு வடக்கு கிழக்கு எங்கட நீதிக்கான கோரிக்கையில முழுமையாக நீட்டு செய்யறதுக்கு ஜேவிபிக்கான ஒரு பாதையை போட்டு கொடுத்ததே இந்த சுமந்திரன் தான். இன்றைக்கு வேற ஏதோ பிரஜா சக்தி என்றது ஒரு உப்பிச்சப்பில்லாத காரணத்தை சொல்லிக்கண்டு அதாலதான் தாங்கள் போயில் என்ற மாதிரி சொல்றேன். உண்மையில இவர் அழைச்சிருந்தால் இவரும் அனுராவோட சேர்ந்து சில உலக பலாரியில் அந்த ரோட்ல அரக்காட்சியோட நடந்திருப்பார் சேர்ந்து. இவர் அப்படிப்பட்ட ஆட்கள். ஆனால் இப்போது நீங்கள் கூறுகின்ற அந்த விடயத்தோடு வருகின்ற போதுதான் நீங்கள் அந்த பலாலியில் ஜனாதிபதி நடந்தது தொடர்பில் குறிப்பிடுகின்றீர்கள். ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கக்கூடிய இலங்கைக்கான பொறுப்புக்கூறல் திட்டமிடல் அலுவலகத்தால் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஊடாக வெளியிடப்பட்ட மிக முக்கியமானதொரு அறிக்கை கடந்த 13ஆம் தேதி வெளியாகியிருந்தது. அந்த அறிக்கை தொடர்பில் எந்த ஒரு அரசியல்வாதிகளும் எந்த ஒரு கருத்துக்களையும் கூறவில்லை. குறிப்பாக புறக்கணிப்பு செய்கிறோம் என்ற சுமந்திரனும் அந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடவில்லை. அது பெரிய அளவில் முக்கியத்துவம் பெறவும் இல்லை. இப்போது பட்டி தொட்டி எங்கும் அல்லது காடு மோடு எல்லாம் ஜனாதிபதி இயல்பாக நடந்து சென்றார், பொங்கினார், மக்களை அழைத்தார், மக்களோடு நன்றாக பழகினார் என்கின்ற செய்திகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. 10 வருட காலப்பகுதியில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சார்பின் ஊடாக இலங்கைக்கான பொறுப்புக்கூறல் அலுவலகம் ஐநாவில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகம் வெளியிட்ட அறிக்கை ஏன் பெரிய அளவில் முக்கியத்துவம் பெறவில்லை? நீங்கள் ஒரு மனித உரிமைகள் செயற்பாட்டாளராக இதனை உங்களுடைய பார்வையில் எப்படி அடக்குங்க? ஐநா மனித உரிமை ஆணையத்தினுடைய இந்த அறிக்கையை நான் முற்றுமுழுதாக வரவேற்கிறேன். என்ன காரணம் என்றால், தமிழரசு உங்களுக்கு தெரியும், ஐநாவினுடைய அறிக்கைகள் கடந்த காலத்தில அறிக்கைகளா இருக்கலாம், ஐநா மனித உரிமை ஆணையாளர்களுடைய அந்த உரைகள் எல்லாமே உறுதியானதாகத்தான் வந்திருக்குது. ஆனால் தீர்மானங்களை நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த அறிக்கைகளுக்கும் தீர்மானங்களுக்கு இடையில மலைக்கும் மடுவுக்கும் மாதிரி அவ்வளவு தூரம் இடவழிகள் இருக்கு. காரணம் என்னென்றால், நாடுகள் சார்ந்து நாங்கள் வேலை செய்ய தவறுறது. எங்களோட கட்சிகள், எங்களோட தமிழ் தலைமைகள் இந்த இணைத்தலைமை நாடுகளையும் சர்வதேச சமூகத்தையும் சரியாக கையாளாகாததனுடைய விளைவுதான் கடந்த காலத்துல வந்த தீர்மானங்கள் அப்படியே மெல்ல 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 அப்படியே தேஞ்சு போய் இன்றைய குண்டூசி அளவில் அந்த தீர்மானங்கள் மெலிந்து போய் இருக்குது. ஆனால் அறிக்கைகளை நீங்கள் பார்த்தா தெரியும், ஐநா மனித உரிமை ஆணையத்தினுடைய உப நிறுவனங்களாயிருக்கலாம், அல்ல இந்த விடயங்களோட சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு பிரிவுகள் எல்லாமே கடந்த காலத்தில் வெளியிட்ட அறிக்கைகள் எல்லாம் காத்திரமாக. உண்மையிலே இந்த அறிக்கை என்பது ஒரு தமிழர்களுக்கு கிடைச்ச ஒரு வலுவான ஒரு ஆயுதம். இதுதான் தமிழர்களுக்கு கிடைச்ச உண்மையான ஒரு பொங்கல் பரிசாக நான் இதை பார்க்கிறேன். என்றால் அந்த அறிக்கையில தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, 1985 இருந்து 2024 மட்டும் கிட்டத்தட்ட 27 சாட்சியங்களை அவர்கள் மிக கூர்மையாக அந்த சாட்சியங்களை உள்வாங்கி பகுப்பாய்வு செய்துதான் அந்த ரிப்போர்ட்டை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதுல 23 பெண்கள் உட்பட 4 ஆண்கள். இதுல கொடுமை என்னென்றால், இந்த பெண்களும் பாலியல் ரீதியான கொடுமைகளை செய்திருக்கிறார் என்று சொல்லி. அப்ப இதுல அரச பயங்கரவாதம் எந்த அளவில் இருக்கின்றதுக்கு முப்படையினரையும் வெளிப்படையாக அந்த அறிக்கையில சுட்டி காட்டப்படுது. அதே நேரத்துல கருணா குழு, பிபிடிபி, இந்த இலங்கை அரசாங்கத்தோட சேர்ந்து இயக்கக்கூடிய 2 குழுவையும் அந்த அறிக்கையில மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. அந்த சாட்சியங்கள் எவ்வளவு வலிமையான ஆயுதங்களாக வேலை செய்திருக்கிறது. அப்ப என்ன பொருத்தமல்ல, இன்றைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களும் அல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய குரல்களும் சர்வதேச நிறுவனங்களும் வலிமையாக கூர்மையாக இருந்தாலும், ஆனா இவற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும், இவற்றை மக்கள் மேம்படுத்தணும், இதுக்கான காத்திரமான வேலைகளை முன்னெடுக்கணும் என்றதுல எங்கட சில ஊடகங்களும் குறிப்பாக எங்கட அரசியல் தலைவர்களும் இதுல உறுதியோட செயல்படையில. நீங்க சொல்ற மாதிரி பொங்கலுக்கு முதல் நாள் தான் ஐநா பொங்குது, தமிழர்களுக்காக பொங்குற பொங்கல் இது உண்மை. அதுல அந்த பெண்களும் பாலியல் ரீதியான வன்கொடுமையில ஈடுபட்டவர்கள் என்றால் பெண்கள் என்ற ஆறு அது சிங்கள இராணுவத்தில் இருந்த பெண்களாக இருக்கலாம். அப்ப இவ்வளவு தூரம் ஒரு காத்திரமான அறிக்கையை எங்கட கையில தூக்கி தந்திருக்கு. இது உண்மையில தமிழற்ற கையில தந்த பொங்கல் பரிசு இதுதான். ஆனால் இந்த அறிக்கை ஒரு ஆயுதமா எடுத்து வேலை செய்யணும் என்றால், இந்த அறிக்கை குறித்த விவாதங்கள், இந்த அறிக்கை குறித்த மாநாடுகள், இந்த அறிக்கை குறித்த பத்திரிகையாளர் சந்திப்புகள், இந்த அறிக்கை குறித்த போராட்டங்கள், வரவேற்புகள், சர்வதேசத்தை நோக்கிய வேலை திட்டங்களை எங்கட தமிழ் தலைமைகளும் ஊடகங்களும் முன்னெடுக்கீங்க. ஆனா நீங்கள் இந்த கேள்வியை தொடுத்திருக்கிறீங்க, நல்ல விஷயம். நீங்க சொல்ற மாதிரி அனுரா வந்தார், அவற்றை சொந்தக்காரெல்லாம் சாப்பிட்டவர், அவர் தான் காய்ச்சட்டியை போட்டவர், அவர் தான் நடந்தவர், அவர் தான் போனவர், அவர் தான் உருண்டவர் என்று சொல்லி
பிணத்துக்கு மேல நின்று, தமிழ் மக்களுடைய பிணத்துக்கு மேல நின்று, இசைப்பிரியாண்ட உடலுக்கு மேல நின்று, பாலச்சந்திரன் என்ற அந்த குழந்தையின் உடலுக்கு மேல நின்று, செம்மணியில அந்த உறங்கி கொண்டிருக்கிற எங்களுடைய எலும்புகளுக்கு மேல நின்றுதான் எங்கட பொம்பளைகளும் எங்கட சில ஆம்பளைகளும் சேர்ந்து ஜனாதிபதியோட செல்வி எடுத்திருக்கிறோம். ஏன் நான் இந்த இடத்துல ஜனாதிபதியை நிராகரிக்கிறேன்டா, இப்ப தமிழ் மக்கள் ஜனாதிபதியினுடைய பொங்கல் விழாவை ஏன் நிராகரிச்சிருக்கணும் என்றால் ஒரு காரணம் தான். அவர் மாற்றத்தை வெளிப்படுத்தலாம், நல்ல விஷயம். இலங்கைத்தீவுக்கு அவர் மாற்றத்தை வெளிப்படுத்தலாம். ஆனா தமிழுக்கு பிரதான கோரிக்கை எங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்புக்கு பன்னாட்டு விசாரணையை தேவை. பன்னாட்டு விசாரணைக்கு ஒருபோதும் இடம் இல்லை என்று ஜனாதிபதி அனுரா சொல்றார். இலங்கையினுடைய பிரதமர் ஹரணி சொல்றார். என்பிபி அரசாங்கம் சொல்லுது. அப்ப எந்த அடிப்படையில நாங்கள் அவருக்கு போய் பக்கத்துல நிக்கலாம்? பொங்கல் விழாவில் எங்கட இழப்புகளோட இல்லாத உன்னோட என்னன்றாப்ப நான் உன்னுடைய நன்மையில கொண்டாட்டத்துல நிக்கலாம்? நீங்களே யோசிச்சு பாருங்க தமிழரசு. அப்ப எங்கட துக்கத்தோட நிக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு தலைவரோட நான் எப்படி போய் செல்வி எடுக்கலாம்? என்ன பொறுத்தவரை இந்த யூடியூபர்ஸ் கூட உண்மையில இவங்களை ஒரு விச ஊசி தான். அதுல நான் ஊசி என்று ஒண்ணுதான் உண்மையில அந்த ஊசி சின்னத்துல வந்த அந்த 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 தெய்வம் நேற்று என்னவோ தெரியல, அது மூளைக்குள்ள செத்து போன எங்கட ஆத்மாக்கள் எல்லாம் போய் நேற்று அந்த ஒரு வீடியோ ஒன்று விட்டுச்சுது. அது அது சுமந்திரன் ஸ்ரீதரன் சார் உண்மையில செய்யாத ஒரு வேலையை, ஜெயந்திரமார் செய்யாத வேலையை ஒரே வீடியோல அவன் செய்துட்டு போயிட்டான் பாவி. இந்த இந்த அந்த கௌசல்யா அந்த மாறி பேரு, இது என்ன பேரு தமிழரசு, எங்கட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன். அப்ப அர்ச்சுனா ராமநாதன் எடுத்த அந்த நீங்க பார்த்திருப்பீங்க, பலாலிக்கு பக்கத்துல எத்தனை பல 100 ஏக்கர் காணிகளை இப்பையும் அரசாங்கம் தன்னுடைய படைகளை வச்சு அபகரிச்சு வச்சிருக்கன்னு சொல்லி. அப்ப அனுரா போட்ட அந்த படத்தை அவற்ற பொங்கலை ஒரே பானத்துல அப்படியே பானை அடிச்சு உடைச்சு போடுற மாதிரி தான் ஒரு வீடியோக்களால அர்ச்சுனாவை கொண்டு வந்தது. அர்ச்சுனா இவ்வளவு காலம் உண்மையில சில விஷயங்களை மூளைக்கும் வாய்க்கும் சம்பந்தம் இல்லாம உளறை கொட்டி வீடியோக்கள் போட்டாலும், ஆனா நேற்று அவன் பாவி போட்ட வீடியோன்றதுக்கு அந்த ஆளுக்கு ஒரு ரோயல் சல்யூட். ஏனென்றால் அது மொத்த அனுராஜ அந்த நிகழ்ச்சியும் அடிச்சு நொறுக்கிட்டு உண்மையான யாழ்ப்பாணத்தினுடைய உண்மை முகத்தை அவ்வளவு மக்களுடைய காணிகளை பிடிச்சு வச்சுண்டு அவர் நடக்கிறாராம் 5 மணிக்கு. அவர் தமிழ்ல சொல்றாராம் போயிட்டு வாரணும், அவர் போயிட்டு வாரணுன்ட்டு தமிழ் சொல்ல இவன் பாவி யாரோ ஒருதன் என்னன்னு சொல்ற அந்த காதலியோட உருகிற மாதிரி தேங்க்யூ சார் அடி. அப்பயாவது நீ தமிழ்ல சொல்லி இருக்கலாம், அதுல சிங்களத்திலாவது சொல்லி வச்சிருக்கலாம். இப்படித்தான் இருக்கு எங்களுடைய ஆக்கள் நிலம். அவ்வளவு தூரம் அந்த ஒரு மக்களின் ரத்தத்துக்கு மேல நின்று நாட்டியம் ஆடுறதும் என்னன்னு சொல்றது, அது மக்கள் முழுமையாக போயில்லை தமிழரசு. இன்றைக்கு நீங்க கோப்பாய் மாவீரர் துயிரம் இல்லத்தை பார்த்தால் நாங்கள் வசதி யாருமே ஏத்திராக்க இல்லை. அனுராக நிகழ்வுக்கு பேருந்துல ஏத்திராக்கிற மாதிரி கோப்பாய் மாவீரர் துயிரம் இல்லத்துக்கு அருமை நாங்கள் ஏத்திராக்க இல்லை, சிறுதரன் சேரும் ஏத்திராக்க இல்லை, கைந்திரம் அருமை ஏத்திராக்க இல்லை. கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் அப்படியே அந்த மக்கள் அலியாக நின்றார். வடக்கு கிழக்குல 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் மாவீரத்துக்கு கலந்து கொண்டார். அப்ப எங்கட மக்கள் உணர்வோடு இருந்தாலும் எங்கட தமிழ் தலைவர்களுடைய இந்த தடுமாற்றமான அரசியல், துரோக அரசியல் தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். உண்மையில அனுராவாரை அண்டு நேற்று முன்தினம் எங்களுடைய மக்கள் பொங்கி இருக்கிறார். உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உங்கள்ட்ட ஒரு 400 பேர் இருக்கா, ஆளுக்கு 10 பேரோட வாங்கடாப்பாண்டாலும் 1000 பானையை வச்சு 4000 பேரோட உரிமை பொங்கல் பொங்கி இருக்கலாம். இன்றைக்கு பொங்கு தமிழ் பிரகடன நாளன்று நிற்கிற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில நிறைவேற்றப்பட்ட அப்ப அந்த பொங்கு தமிழ் பிரகடன நாளை மையமாக வச்சு தைப்பொங்கலையும் வச்சுட்டு ஒரு உரிமை பொங்கலோட நீங்கள் பொங்கி இருக்கலாம் தானே 1000 பேரோட. ஒரு கோடு ஜனாதிபதி கீறினாரு, பக்கத்துல நீளமான கோடங்களுக்கு நீதி வேணும் என்று நீங்கள் கீழுங்க. அவர் ஏத்தினீரோ இறக்கினீரோ எங்களுக்கு தேவை. அப்படி உண்மையில இந்த அறிக்கையை முழுமையாக நாங்கள் வரவேற்கணும். இந்த அறிக்கையின் அடிப்படையில இன்றைக்கு சட்டத்தரணி சுமந்திரன் அவர் கடந்த காலத்துல அவர் செய்த கூத்துக்கள் உங்களுக்கு தெரியும். இன அழிப்பண்டு சொல்ல இயலாது. ஐநாவினுடைய ஒரு அறிக்கை பிரிவு சாட்சியங்களை உள்வாங்கி பாலியல் ரீதியான வன்கொடுமை நடந்திருக்குது, இதுல முப்படையினரின் சம்பந்தப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு அறிக்கையை ஒரு சர்வதேச ரீதியாக கொண்டு வரலாம் என்றால், நாட்டில் இருக்கக்கூடிய சுமந்திரனால ஒரு லீகல் கிளினிக்கை உருவாக்கி, ஒரு சட்டக்குழுவை உருவாக்கி, ஒரு பல 100 பேர் எங்கட மண்ணில இருக்கிற இத்தனாயிரம் லட்சக்கணக்கான மக்கள் சாட்சியாளர்களா இருக்கிறோம். இறுதி யுத்தத்துல சம்பந்தப்பட்ட விழாவில் அவர்கள்ட்ட இருந்து ஒரு சாட்சியங்களை பெற்று
ஏன் சுமந்திரனால ஒரு அறிக்கை இப்படி வெளியிடலாம இருக்குது? ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல முக்கியமான அரசியல் மற்றும் மனித உரிமைகள் மற்றும் அரசியல் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பலவீனங்கள் பலங்கள் தொடர்பான மிக முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த லங்காசிரி ஊடகத்துக்கும் மேற்கண்ட தமிழரசு உங்களுக்கும் என்னுடைய நன்றி.